ஜாக் பஸ்ஸை பிடிக்கலான்னு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குவான். திடீர்னு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சி ரொம்பவே வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவான். கண்ணு மேய்க்கிற நேரத்தில் 1000 கிலோமீட்டர் தாண்டி வேகமாக ஓடும். இவன் வேகமாக போனதுனால இவன் காலு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அதே இடத்துல படுத்துருவான். அதுக்கப்புறம் எழுந்து பார்த்துக்கிட்டு இருக்குவான். இந்த இடம் பார்க்கவே ரொம்பவே வினோதமாக இருக்கும். இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாட்டி வந்துகிட்டு இருக்கும். அந்த பாட்டிக்கிட்ட இந்த இடத்தோட பேரை கேட்குவான். ஆனால் அந்த பாட்டி எதுவுமே சொல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாக் அவனோட இடத்துக்கு வந்து அடுத்த நாள் ஜாக் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு சுத்தமாக நம்பவே மாட்டான். அதனால ஜாக் இந்த இடத்துல நான் ஓடி காட்டுறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் அதுக்கு ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் ஜாக் ஓடலான்னு ரெடி ஆகிட்டு இந்த டைம் ஜாக் ரொம்பவே ஸ்லோவா ஓடுவான். அதனால அவனோட பவர் ஒர்க் ஆகாம போயிடும். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு சுத்தமா நம்பவே மாட்டான். அவனோட நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டு தாண்டா தரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதே நேரம் ஜாக்கோட காருக்கு ஒரு போலீஸ் ஃபைன் போடலான்னு போகுவாரு. உடனே ஜாக் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். திடீர்னு அவனோட சூப்பர் பவர் ஒர்க் ஆகி ரொம்பவே ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிருவான். 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல போயிட்டு நின்றுடுவான். அதான் அந்த சூப்பர் பவரை பத்தி அவனுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அந்த பவரை மறுபடியும் யூஸ் பண்ணி அவனோட இடத்துக்கு வேகமா வர ஆரம்பிக்கும். ஜாக் வேகமா வரும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க போலீஸ் மேல லைட் ஆகிடுச்சிருவான். அந்த போலீஸ் எதுக்கு வந்தோன்னு சுத்தமா மறந்து போயிடுவான். இதனால ஜாக்கோட காருக்கு ஃபைன் போடாம போயிடுவாரு.